தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பதவிகளுக்கான தேர்வுகளில் காலியிடங்களில் எண்ணிக்கையானது குறைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வு பணியிடங்களுக்கான தேர்வு அறிவிப்பை கடந்த 13ஆம் தேதி வெளியிட்டது. குறிப்பாக டிப்ளமோ மற்றும் ITI கல்வி தகுதி அடிப்படையில் இந்த பணியிடங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது. இதில் உதவி வேதியியலர், அதே போல உதவி பயிற்சி அலுவலர், திட்ட உதவியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர், விடுதி கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல பணியிடங்களுக்கு 861 காலி பணியிடங்கள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஆன்லைன் பதிவு வருகின்ற செப்டம்பர் 11ஆம் தேதி முடிவடைகின்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான இந்த திருத்தப்பட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையை அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியிட்டது. இதில் இந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை தற்போது 730ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எந்தெந்த பணியிடங்களுக்கு இந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. அதே போல கடந்த ஜூலை 26ஆம் தேதி ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பதவிகள், அதே பதவியிடங்களுக்கு குறிப்பாக பட்டப்படிப்பு மற்றும் முதுகலை பட்டப்படிப்பு கல்வி தகுதியில் 654 காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருந்தது. தற்போது அந்த பணியிடங்களுக்கான எண்ணிக்கையையும் குறிப்பாக 605ஆக குறைத்திருக்கின்றது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு வருகின்ற 24ஆம் தேதி முடிவடைகின்றது. வழக்கமாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அந்த பணியிடங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதுதான் வழக்கம். ஆனால் இந்த முறை பணியிடங்களின் எண்ணிக்கையை குறைத்திருக்கின்றது. இதற்கான காரணங்கள் தெரிவிக்கப்படவில்லை. அதே போல் எந்தெந்த பணியிடங்களுக்கு இந்த எண்ணிக்கை குறைக்கப்படுகின்றது என்கின்ற விவரமும் வெளியிடப்படவில்லை. எனவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே தேர்வை நடத்த வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.